ஆனா நாங்க ஏடிஎம்கேல இருக்கும்போது 3600 ரூபாய்க்கு வந்துட்டு இருந்த கிலோ இப்போ 800 ரூபாய்க்கு தான் வருது. இப்போ நடுத்தரகர்கள் புரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 800 ரூபாய்க்கு வாங்கிட்டு 4600 ரூபாய்க்கு வந்துட்டு அது விற்கிறாங்க. ஸோ எங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சு எங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கொடுத்து இந்த டெல்டா ரீஜன்ஸ்லாம் வந்துட்டு பண்ணுற மாதிரி எங்களுக்கும் பண்ணலாம். ஒரு இங்கே இந்த பகுதியில் எவ்வளோ ஏக்கர் வந்து இந்த கண்வெளி கிழங்கு பயிரிடு? இது கண்வெளி கிழங்குன்னு சொல்லி அதில் இருக்கிற விதை தானே? அப்புறம் ஒட்டஞ்சத்திரம் மூலனூர் பகுதியில் இந்த கண்வெளி கிழங்கு அதில் இருக்கிற விதையை விற்பனை செய்ய முடியலன்னு சொன்னாங்க. நான் வர்ற வழியில் பஸ்ஸை நிறுத்தி அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் தெரிவித்தாங்க. அதிமுக ஆட்சியில் ஒரு கிலோ 4000 ரூபாய்க்கு விற்பனை போயிட்டு இருந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு அமைச்சர் இதில் தலையிட்டு வெளியில் இருக்கிற வியாபாரி, வெளி மாவட்டத்தில் இருக்கிற வியாபாரிகள்லாம் இங்கே வந்து இந்த கண்வெளி விதையை வாங்க முடியல. அதனால இன்னைக்கு ஒரு கிலோ 800 ரூபாய்க்கு விற்குது. இதனால் கடும் மன உளைச்சல் இருக்கிறோம், விலை வீழ்ச்சியில் இருக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு 4 லட்சம் 5 லட்சம் செலவு செஞ்சு நாங்கள் விதையை உற்பத்தி செய்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியில் வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக இன்றைக்கு இடைத்தரகளை வைத்துக் கொண்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை எல்லாம் அவர் சுரண்டி கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்க. அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே இந்த கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக மார்க்கெட் கமிட்டியின் மூலமாக அந்த விதைகள் விற்பனை செய்வதற்கு அரசாங்கமே ஏற்பாடு செய்யும்.